ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லானே விரட்டி வெட்டி அடி, கல்லெடுத்து கூட ஏறி சிலுவையில் கூட அற, ஒரு தடவை கூடு. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நானே பயோகேஸ் ஆனா இலவசமா கொடுக்க மாட்டேன். இவங்க மாதிரி 3 சிலிண்டர் இலவசம், அன்னபூரணி சூப்பர் 6 எல்லாம் கிடையாது. நான் தடை இல்லாம உனக்கு எரிகாற்று தருவேன், தடை இல்லாம எரிகாற்று தருவேன். அதை உற்பத்திக்காக செலவே ஒன்றை எடுத்துப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்ல, தரமா பேருந்து ஓட்ட வந்த ஆளு. எனக்கு 3 தான் உங்களுக்கு இலவசம். கைஸ், இந்த எலெக்ஷன் டைம் வந்தாலே ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி அவங்களோட தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்தா இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும், இன்னொன்னு உங்களுக்கு இலவசமா இது தரேன் அது தரேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு சைட்லயும் பாத்தீங்கன்னா இதுதான் காலங்காலமா தமிழ்நாடு அரசியல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் கூட ரீசன்ட் டைம்ல வந்து சில வாக்குறுதிகளை கொடுத்தாரு. நான் வந்து 6 சிலிண்டர் தரேன், மோதிரம் தரேன், செயின் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அது மேல நிறைய விமர்சனங்களும் வந்தது. நிறைய பேர் அது வந்து பாத்தீங்கன்னா ஓகே அக்செப்டும் பண்ணாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன பண்ணிருக்காரு, அவரோட தேர்தல் அறிக்கையை நேத்து வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த அறிக்கையில இவரும் இலவசங்களை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. பட் என்ன மாதிரியான இலவசங்கள் அது அப்படின்றத பார்க்க போறோம். அது கூடவே அவரோட தேர்தல் அறிக்கையில சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது டே இதெல்லாம் சாத்தியமாடா அப்படின்ற மாதிரி சில விஷயம் தோணும். சில விஷயங்களை பார்க்கும்போது சே இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னா பயங்கரமா இருக்கும்ல, இதெல்லாம் நடைமுறைக்கு வந்தா சூப்பரா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் தோணுது. சீரியஸ்லி நேத்து அவர் தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ணதுல இருந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை டீடைலா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறது ஒரு முக்கியமான விஷயம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டிகோட தேர்தல் அறிக்கையில என்னென்ன சொல்லிருக்காங்க. சோ இது மேல உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தா அந்த விமர்சனத்தை கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனுக்கு கொண்டு போவோம். ஏன்னா சில விஷயங்கள் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதை நான் சொல்லும் போது தான் தெரியும். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தமிழ்நாட்டோட லோகோன்னு ஒன்னு இருக்குல்ல, அந்த லோகோ வந்து மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழ்நாடு அரசோட இப்பத்தி லோகோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோயில் இருக்கும். சோ இது வந்து இருக்கக்கூடாது, இந்த கோபுரம் மட்டுமே தமிழ்நாட்டோட அடையாளம் இல்ல, சோ பொதுவான ஒரு அடையாளமா இருக்கணும். இந்த பொதுவான அடையாளம் திருவள்ளுவரா தான் இருக்கணும். ஏன்னா உலக பொதுமறை அது. சோ எல்லாருக்கும் பொதுவான ஒரு பொதுமறை எழுதுன அந்த மனுஷன் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட லோகோல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு லோகோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்தா இந்த லோகோ தான் தமிழ்நாடு அரசோட லோகோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் யாரும் பாத்தீங்கன்னா லோகோவை மாத்துவேன் அப்படின்ற மாதிரி சொன்னது இல்ல. சோ அந்த லோகோ சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சென்னைன்றது எல்லாருக்கும் தெரியும், கரெக்ட்டுங்களா? ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனையும் கூட. சென்னையில இருக்கவங்க நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. டிராஃபிக், அதாவது மொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டில வந்து டம்ப் ஆனா என்ன ஆகும், அந்த சிட்டி தாங்காது. என்னதான் மெட்ரோ ரயில் ஒரு பக்கம் விட்டாலும் சரி, எத்தனை பிரிட்ஜ் கட்டினாலும் சரி தாங்க மாட்டுது. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஜனத்தொகை சென்னையில மட்டும் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்காங்க சவுத்துல இருந்து. அவங்க வரதுக்கான காரணம் என்னன்னா வேலை. அதாவது சென்னையில மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. அது உண்மையும் கூட. சோ எல்லா கம்பெனிஸும் இங்க தான் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது படிச்சு முடிச்சா எல்லாரும் சென்னைக்கு தான் வந்தாகணும். இந்த சிச்சுவேஷன் இருக்கிறதுனால சென்னையில மட்டும் இவ்வளவு கூட்டம் வருது. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே சென்னை தான் ஒரு மெயின் ஸ்பாட்டா இருக்கு. கேபிட்டல்னு ஒரே ஒரு கேபிட்டல் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படி இருக்க கூடாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு 5 கேபிட்டலா அதை பிரிக்கிறேன்றாரு. சோ இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதுக்குன்னா அவங்க பிரிக்கிட்டோம். ஆனா 5 கேபிட்டலா பிரிக்கும் போது ஆக்சுவலா ஒரே சிட்டில எல்லாரும் டம்ப் ஆகாம அங்கங்க பிரிவாங்க. திருச்சியை சுத்தி இருக்கவங்க திருச்சிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி வரும்போது அந்த சிட்டிக்கான அட்டென்ஷன் கிடைக்கும் போது இருந்து சென்னை வந்து எல்லாரும் செட்டில் ஆக வேண்டிய அவசியம் வராது. இங்க இருக்க கூட்டமும் குறையும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இவர் வந்து 5 கேபிட்டல்னு சொல்லியிருக்காருல, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா திருச்சியில தான் தலைமைச் செயலகமே இருக்க போது. நிர்வாகம் எல்லாமே திருச்சியில தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சென்னையில இருந்து இப்ப நடக்கிறதுல எல்லா அரசு நிர்வாகங்கள் எல்லாமே சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்தா இயங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பம், அதாவது ஐடி செக்டர் ஃபுல்லா சென்னையில இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் தொழில் மற்றும் வணிகம், அதாவது பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ் எல்லாமே கோயம்புத்தூர் சைடுல தான் அதிகம். சோ அதாவது தொழிற்சாலைகளுக்கு பிரியாரிட்டி கொடுத்து அந்த சிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபிட்டலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மதுரை வந்து மொழி கலை மற்றும் பண்பாடு அப்படின்ற இந்த கேட்டகரிக்கு வந்து மதுரை வந்து ஒரு கேபிட்டலா அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து கன்னியாகுமரி வந்து பாத்தீங்கன்னா தமிழர் மெய்யியல் அப்படின்ற அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்து ஒரு கேபிட்டலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்படின்னும் போது 5 கேபிட்டலா பிரிச்சிருக்காங்க. ஏன்னா பிரிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒவ்வொரு சிட்டிக்குமே அட்டென்ஷன் கிடைக்கணும். இப்ப சென்னை மட்டுமே வளர்ந்துட்டே இருந்ததுன்னா அது வீக்கம், அந்த வீக்கம் வந்து ஒரு நாள் வெடிச்சிரும். சோ தமிழ்நாடுல இருக்க எல்லா சிட்டிஸும் வளரணும். அதாவது இப்ப திருச்சி மாதிரி ஒரு நகரம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வளரணும், மதுரை மாதிரி ஒரு நகரம் வளரணும், சோ அதுக்கடுத்து கோயம்புத்தூர் மாதிரி ஒரு நகரம் வளரணும், சென்னைக்கு ஈக்குவலா வளரணும். சோ இந்த மாதிரி அங்கங்க எல்லாம் வளரும் போது மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேராம ஸ்பிளிட் ஆவாங்க. அது மூலமா தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு வளர்ச்சி இருக்கும். சென்னையில மட்டும் வளர்ச்சி வந்தா அது வீக்கம், அது சரியில்லை. சோ தமிழ்நாடு ஃபுல்லா வளர்ந்தா நல்லதுதான். சோ இந்த திட்டம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லணும். 5 கேபிட்டல் அப்படின்றது ஏன்னா எந்த கட்சி இது வரைக்கும் சொல்லல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா
இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்காகவே தனி தொகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த தொகுதியில பெண்கள் மட்டும் தான் நிக்கணும், வேற ஆண்கள்லாம் அங்க நிக்கவே முடியாது. சோ அதுதான் அதுக்கான ரூல். இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொகுதி வந்து தனி தொகுதி பெண்களுக்காக ஒதுக்கிட்டாங்கன்னா அங்க பெண்கள் மட்டும் தான் நிக்க முடியும். சோ அந்த மாதிரி பெண்களுக்காக தனி தொகுதி உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதி, 6 எம்எல்ஏ நீங்க ஓட்டு போடுறீங்களா, 6 சட்டமன்ற தொகுதி. சோ அது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. எம்பி எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவீங்களா, சோ அந்த தொகுதி. சோ அப்படின்னும் போது அதை 3ஆ மாத்த போறேன், 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வந்து நாடாளுமன்ற தொகுதி அப்படின்ற மாதிரி குறைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இது வந்து இதெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க நிறைய பேர். ஏன்னா இது எப்படி இவரால முடியும்? ஆக்சுவலா வந்து இவர் வந்து ஒரு மாநில கட்சி தான். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை தான் ஆள போறாரு. இவர் ஆட்சிக்கே வந்தாலுமே அதுல மத்திய அரசு கிட்ட தானே இருக்கு. இந்த மாதிரி நாடாளுமன்ற தொகுதி எல்லாம் பிரிக்கிறது இதெல்லாம் மத்திய அரசு கிட்ட இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது இவர் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ விமர்சனமும் வந்துகிட்டு தான் இருக்கு. இவரே வந்து பிஎம் நினைச்சிட்டு இதெல்லாம் பேசுறாரா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்து சீமான் சைடுல இருந்து கொடுக்குற விளக்கம் என்னன்னா, மாநிலத்தில் தன்னாட்சி ஒன்றியத்தில் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அதாவது நம்ம வந்து இங்க மாநிலத்தை ஆள்றோம், இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு கட்சி ஆளுதுல, இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாட்சியா மேல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வாழுவோம். சோ அப்படின்னும் போது பிஎம் யாருன்னும் போது ரொட்டேஷன்ல வருவோம். சோ ஒரு 2 வருஷம் இவங்களா, 1 வருஷம் அவங்களா அப்படின்ற மாதிரி பிரிச்சு நம்ம ஆளுவோம். சோ அப்படி இருக்கும் போது தான் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்காது. சோ இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு அரசாங்கம் மேல அமையணும், அதுக்கு கூட்டாட்சி மட்டும் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு தத்துவம். சோ இதை கொண்டு வரும்போது நான் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவரோட விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு. இது வந்து அவர் சைடுல இருந்து வர விளக்கம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இடப்பங்கீட்டில் தமிழர்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்குல, சோ அதாவது கன்னடர்களுக்கு தான் வேலையில வந்து முன்னுரிமை, அதாவது அவங்க ஒதுக்கீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அப்படின்றது சொல்றாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி தமிழ்நாட்டிலேயும் அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நல்ல விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம்ன்றது நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா கர்நாடகாவில் கன்னடர்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது கவர்மெண்ட் சொல்றது, அவங்க ஊர் லோக்கல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரியாரிட்டியை கொடுக்கறது. ஸோ அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு கொடுக்கறது உண்மையிலே பெட்டரான விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இங்கே அவங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ஷூர் பண்ணுறாரு, நான் அதை கொண்டு வரேன்றாரு. இவ்வளோ நாள் எதுக்கு தமிழ்நாட்டில் அதை கொண்டு வரலன்னு தெரியல. ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் கொண்டு வராங்களே, கேரளாவில் கொண்டு வராங்க, கர்நாடகாவில் கொண்டு வராங்க, ஆந்திராவில் கொண்டு வராங்க அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் மட்டும் அந்த ஒரு ரூல் எது கொண்டு வரல. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படி கொடுக்கறதுல இந்த இப்போ ஆண்டு அரசாங்கம், ஆளும் அரசாங்கம் எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பட் இவ்வளோ நாள் கொண்டு வரல, ஸோ அதை வந்து கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பிரான்ச் வந்து இங்கே சென்னையில் இருக்கணும், ஸோ அதை வந்து அமைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் எப்படின்னு தெரியல, ஏற்பாடு செய்யப்படும் சொல்லியிருக்காரு. இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஒரு பிரான்ச் போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மணல் கொள்ளையை தடுக்க தனிப்படை அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சவுத் சைடில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ரிவர்லையும் எப்படி மணல் வந்து பறிப்போகுது அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து தனிப்படை அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் குடிநீர் விற்பனைக்கு தடை. ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸே இருக்கக்கூடாது எங்கேயுமே, ஃபுல்லாகவே இலவசம் தான், இலவசமாக மட்டும்தான் குடிநீர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வராரு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நிறைய கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வைக்கிறாரு, நான் வந்தால் குடிநீர் வந்து விற்பனைக்கு தடை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பூரண மதுவிலக்கு. இதை வந்து எந்த கட்சியுமே சொல்லலை, மதுவிலக்கு இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர பூரண மதுவிலக்கு கம்ப்ளீட்டா இதை வந்து பேன் பண்றேன் அப்படின்றது எந்த கட்சியுமே அனௌன்ஸ் பண்ணல. என்டிகே வந்து அனௌன்ஸ் பண்றது ஆக்சுவலா இவரோட அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது வந்து உண்மையிலே பெட்டரான விஷயம், சூப்பரான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ இது எல்லாமே அவங்க தேர்தல் அறிக்கை இதை நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். இதோட விமர்சனங்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், மொத்தம் 49 தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 420க்கு மேலே பேஜஸ் இருக்குது. ஸோ அதை ஒரு புக்காகவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு, செயற்பாட்டு வரைவு அப்படின்றது. முடிஞ்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அந்த புக்கை வாங்கி படிங்க, டீடைல்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மட்டும் நான் இப்போ வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக படுதா, லோகோ சேஞ்ச் பண்ணுறது, 5 கேபிட்டலாக பிரிக்கிறது, ஸோ அதுவே மதுவிலக்கு வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வரது, இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படுது என்ன பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன். ஸோ இது கூடவே தமிழ்நாட்டில் வந்து தமிழுக்கு வந்து முன்னுரிமை இருக்கணும், கம்பல்சரி வந்து தமிழ் படிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மொழி கொள்கை தான், இருமொழி கொள்கையே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் 2 இருமொழி கொள்கை வச்சிருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இருமொழி கொள்கைலாம் இல்லை, ஒரே ஒரு மொழி தான், தமிழ் மட்டும் கம்பல்சரி படிச்சே ஆகணும். அப்போ இங்கிலீஷ் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் மட்டும் இல்லை எந்த வேர்ல்டு லாங்குவேஜஸாக இருந்தாலுமே அதை வந்து அவங்க விருப்ப முடியாது அவங்க தேர்ந்தெடுக்கலாம். பட் கட்டாய மொழின்னு ஒன்று இருக்கும்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க படிக்கிறீங்க அப்படின்னும் போது தமிழ் படிக்க தெரியலனா எப்படி? தமிழ் படிக்க தெரியாமல் ஒரு ஜென்ரேஷனை உருவாயிடுச்சு. ஸோ அது இதுக்கப்புறமும் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ் படிச்சு தான் ஆகணும், தமிழ் தெரிஞ்சு தான் ஆகணும் அவங்களுக்கு, இது வந்து கட்டாயம். அது தவிர வந்து நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறதா தான் படிச்சுக்கலாம், ஃப்ரெஞ்சு படிக்கிறதா படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரே அனௌன்ஸ் பண்ணுறாரு. கைஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் சொல்லும் போது நடுவில் ஒரு மேட்டரே சொன்னார், எனக்கு எதுக்கு
எதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன், வாய்ப்பு கொடுத்தா தானே எப்படி பர்ஃபார்ம் பண்றேனே உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இன்கேஸ் எனக்கு வாய்ப்பு கொடுத்து அதெல்லாம் சரியா பண்ணலனா என்ன கல் எடுத்து அடிங்க, சிலுவையில எடுத்து அரைங்க, என்ன வேணா பண்ணுங்க, இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு அப்படின்றத சொல்ல தோணுது. சோ அதை நீங்களே கேளுங்க, அந்த வீடியோ ப்ளே பண்றேன். சரி, ஆண்டுட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன், அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன். ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லானே விரட்டி வெட்டி அடி, கல்லெடுத்து கூட எரி, சிலுவையில் கூட அற, ஒரு தடவை கொடு. அப்ப தெரியுமில்ல அது கற்பனையா இல்லது நிஜமானு உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லைன்னா எப்படி வெளியில தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அப்புறம் அது எப்படி செஞ்சிருவா, எப்படி வேலை கொடுக்கறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி. பார்க்கலாம் மக்கள் இந்த வாட்டி அவங்களுக்கு வாய்ப்பு தராங்களா, இல்லை எப்பவும் போல பார்த்தீங்கன்னா அந்த ஓட் பர்சன்டேஜ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை விஜய் வருகையால் அது டிக்ரீஸ் ஆக போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுங்க, சரியா பண்ணலன்னா கல் எடுத்து அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பார்க்கலாம் என்ன ஒரு ரிசல்ட் வருது அப்படின்றத. இந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக எப்பவும் போல ஒரு விஷயம் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு வளர்க்குறத வந்து அரசு பணி ஆக்குறது, ஸோ இந்த மாதிரி கடலில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் படை அமைக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்பவுமே பேசுவார்ல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையில் இருந்தது. இதை வந்து அவரே மென்ஷன் பண்றாரு. இதை நிறைய பேர் வந்து நக்கல் அடிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, ஆனா இது பின்னாடி அவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்கு, பால்ல மட்டுமே 3 லட்சம் கோடி இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே மாட்டுது. இந்த சாராயத்தில் வெறும் 50,000 கோடி தான் வருஷத்துக்கு வரும், ஆனா பால் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி இருக்குது. அதை நோக்கி அரசு நகரவே மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த ஆடு மாடு வளர்க்கறத விவசாயம் பண்றதுன்னா அரசு தொழிலா மாத்திரன்னு சொல்றது எதுக்குன்னா, அதை அசிங்கமா பார்க்காத, அதை பெருமையா பார்க்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்னு பெருமையா பாரு. உனக்கு வந்து நான் இலவசங்கள் அப்படின்ற மாதிரி சீமான் சொன்னார்னு சொன்னல. சோ அவர் என்னத்தை இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னா, நான் வந்து கேஸ் கொடுக்க மாட்டேன், இந்த இடத்துல 6 கேஸ் 5 கேஸ் அப்படின்றதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. நான் இந்த இடத்துல இலவசமா கொடுக்கிறது கல்வி இலவசமா கொடுத்துருவேன், மருத்துவத்தை இலவசமா கொடுத்துருவேன், குடிநீர் இலவசமா கொடுத்துருவேன். இந்த மூணுத்தையும் கவர்மெண்ட் சைடுல இருந்து இலவசமா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். அதாவது சிறந்த முறையில கல்வி, சிறந்த முறையில மருத்துவம், குடிநீர் ஆகச்சிறந்த குடிநீர் அப்படின்றத அவர் வந்து கோட் பண்றாரு. சோ இது எல்லாமே பெஸ்ட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன், அது மூணுத்தையும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறேன், மத்ததெல்லாம் நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சீமான் சொல்றாரு. சோ இதுதான் இவர் சொல்ற இலவசம். மத்தபடி நான் கேஸ் கொடுக்க மாட்டேன், நகை கொடுக்க மாட்டேன், 2000 கொடுக்க மாட்டேன், 2500 கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், கல்வி மருத்துவம் குடிநீர் இது மூணுத்தையும் நான் இலவசமா கொடுக்குறேன் அப்படின்றத இவரோட அறிக்கையில வந்து சொல்றாரு. சோ ஓவராலா இவர் அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுல இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். சோ இதுல எது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அறிக்கையா இருக்கு, எது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குறுதி உண்மையிலே நிறைவேறினா பயங்கரமா இருக்குங்க. அவர் ஆட்சிக்கு வராரோ இல்லையோங்க, அட்லீஸ்ட் அடுத்த கட்சியாவது இதெல்லாம் நிறைவேற்றினா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும்ல. சோ அதை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்கு, அதாவது 5 கேபிட்டல் அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தோணுது. சீமான் வந்து பண்றாரோ இல்லையோ, அட்லீஸ்ட் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ யார் வந்தாலும் சரி, டிவிக்கோ யார் வந்தாலும் சரி, அதை கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். 5 கேபிட்டலா பிரிச்சா நல்லா இருக்கும், தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ என்ன ரிசல்ட் வர போகுதுன்னு தெரியல. இந்த எலெக்ஷன் பயங்கர டஃபா போகும் அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. ஏன்னா புது பார்ட்டி டிவிக்கேன்ற ஒரு பார்ட்டி உள்ள வந்ததுனால ஒரு மாதிரி எந்த பக்கம் சாய போகுது அப்படின்றதே தெரியல. ஒரு மாதிரி இழுபறியில மட்டும் ஆட்சி போய் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 சீட்டு 15 சீட்டு கையில் வச்சிருக்காங்களே, அவங்க தான் அங்கே வந்து கீ பிளேயராக இருப்பாங்க. ஸோ அந்த 10 சீட்டு 15 சீட்டு யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது தான் தெரியல. உங்களோட கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த கீ பிளேயராக யார் இருக்க போறாங்க இந்த எலெக்ஷன்ல அப்படின்றது உங்களுக்கு தோணுதுன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலா ஓவராலா சீமானோட அறிக்கையை பார்க்கும்போது சில விஷயங்கள் மத்திய அரசோட கண்ட்ரோல் இருக்க மாதிரி தான் இருக்குது. பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாசிபிளா இல்லையா, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட தேர்தல் அறிக்கையை ஃபுல்லாக பார்க்கணும்னா என்னால் ஃபுல்லாலாம் ஒரு வீடியோவில் கவர் பண்ண முடியாது. 420 பேஜ் இருக்குங்க, அது ஒரு புக்காக விட்டுருக்காரு. ஸோ அதை வாங்கி நீங்களே படிச்சுக்கோங்க. வெப்சைட்டில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுலேருந்து நீங்களே எடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.